ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். மத்திய அரசின் சுவாமித்வா திட்டம் குறித்தும் இத்திட்டத்தின் கீழ் சொத்து அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்தும் ஒரு செய்தி தொகுப்பு இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. எந்த ஒரு சொத்திற்கும் உரிய ஆவணங்கள் அவசியம். கிராமப்புறங்களில் பின்தங்கிய ஏழை மக்களிடம் சொத்துக்கள் இருந்தாலும் பலரிடம் அதற்கான உரிய ஆவணங்கள் இருப்பதில்லை. இதனால் அந்த சொத்துக்களின் முழு உரிமை அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுடன் அந்த சொத்துக்களை எந்த ஒரு நிதி அல்லது பணமாக்குதல் நடவடிக்கைக்கும் அவர்களால் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையை மாற்றி கிராமப்புற மக்களின் சொத்துக்களுக்கான ஆவணங்களை சட்டப்பூர்வமாக்கி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் மத்திய அரசு தொடங்கிய திட்டம்தான் சுவாமித்வா திட்டம். சுவாமித்வா என்பது கிராமப்புற மக்களின் சொத்துக்களை அளவீடு செய்து நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவற்றை வரைபடமாக்கி ஆவணம் வழங்குதல் என்பதே இதன் பொருளாகும். கிராமப்புற மக்களின் சொத்துக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் நோக்கத்துடன் சுவாமித்வா திட்டம் 2020 ஏப்ரல் மாதம் 24 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள கிராமங்களில் ட்ரோன்கள் உதவியுடன் சொத்துக்கள் அளவீடு செய்யப்பட்டு வரைபடமாக்கப்படுகிறது. சொத்துக்களை வரைபடம் செய்து எல்லை வரையறுத்த பிறகு அந்தந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சொத்தின் உரிமைச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த உரிமைச் சான்றிதழே சுவாமித்வா சொத்து அட்டை என கூறப்படுகிறது. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், இந்திய சர்வே நிறுவனம், மாநில ஊரக வளர்ச்சித் துறைகள், மாநில வருவாய்த்துறைகள் ஆகியவற்றின் கூட்டு முயற்சிகளுடன் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களின் நிலங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு எல்லை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்களின் சொத்துகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடைப்பதுடன் சொத்து தகராறுகளும் எளிதில் தீர்க்கப்படும். கிராமப்புற மக்கள் தங்கள் நிலங்களில் உரிமைச் சான்றிதழின் அடிப்படையில் கடன் வசதிகளை பெறுவதற்கும் இதன் மூலம் வாய்ப்பு ஏற்படும். முதல் கட்டமாக 2020 இந்த திட்டம் நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. சுவாமித்வா திட்டத்தின் கீழ் முதலாக 2020 அக்டோபர் 11 அன்று காணொலி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி பயனாளிகளுக்கு சொத்து அட்டைகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் இணைய நாடு முழுவதும் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கையெழுத்திட்டன. தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்ட சில மாநிலங்கள் இந்த திட்டத்தின் பரிசோதனை கட்டத்தில் மட்டும் பங்கேற்றன. பல்வேறு வடமாநிலங்களில் இத்திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு தொடர்ந்து சொத்து அட்டைகள் வழங்கப்படுகின்றன. கிராமங்களில் உள்ள மக்களுக்கு சொத்துரிமையை வழங்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் சொத்து தொடர்பான வழக்குகளை சட்டப்பூர்வமாக தீர்ப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். நில வருவாய் பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு சொத்தையும் அளந்து சொத்து அட்டைகள் தயாரிக்கப்பட்டு சொத்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும். இந்த அட்டைகள் சட்டப்பூர்வ ஆவணமாக இருப்பதால் கிராம மக்கள் தங்களுடைய சொத்து அட்டையை பிணையாக பயன்படுத்தி வங்கிக் கடன்களை பெறலாம். நிலங்களை அளக்க ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு சொத்துக்கும் டிஜிட்டல் வரைபடம் வரையப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வருவாய் பகுதியிலும் நிலங்களின் எல்லைகள் வரையறுக்கப்படுகின்றன. இந்த வரைபடங்களை அரசின் அனைத்து துறைகளும் தங்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அத்துடன் இத்திட்டத்தின் வரைபடங்களை பயன்படுத்தி சிறந்த முறையில் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முடியும். சுவாமித்வா திட்டத்தின் கீழ் சொத்து அட்டைகள், உரிமைச் சான்றிதழ்கள் மற்றும் உரிமை பதிவுகள் வழங்கப்படும். நிலப்பதிவேடுகளின் உரிமையை பெற விரும்பும் விண்ணப்பதாரர்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுடன் ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும். இத்திட்டம் மக்களுக்கு பயன் அளிப்பதுடன் கிராமங்களில் உள்கட்டமைப்பு திட்டங்களை திறம்பட திட்டமிடுவதற்கு அரசுக்கும் உதவும். சொத்தை வரையறுக்க ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கைக்கோள் மேப்பிங் பயன்படுத்தப்படுவதால் தனிப்பட்ட சொத்தின் எல்லைகள் எந்த பிழையும் இல்லாமல் வரையறுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 3,17,000 அதிகமான கிராமங்களில் ட்ரோன் கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1,53,000 கிராமங்களில் 2,25,00,000 சொத்து அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், திரிபுரா, கோவா, உத்தராகண்ட், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த திட்டம் கிட்டத்தட்ட முழுமையடைந்துள்ளது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் பல யூனியன் பிரதேசங்களிலும் ட்ரோன் கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுவாமித்வா திட்டத்தின் கீழ் மேலும் 65,00,000 அதிகமான சொத்து அட்டைகளை சொத்து உரிமையாளர்களுக்கு ஜனவரி 18 பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் வழங்கினார். சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மிசோரம், பஞ்சாப், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 230 மாவட்டங்களைச் சேர்ந்த 50,000 அதிகமான கிராமங்களில் உள்ள மக்களுக்கு
மக்களுக்கு இந்த சொத்து அட்டைகள் பிரதமரால் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார். கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொத்து அட்டைகளை பெறுவதை உறுதி செய்வதற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமித்வா திட்டம் தொடங்கப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். வெவ்வேறு மாநிலங்கள் சொத்து உரிமைச் சான்றிதழ்களை கரோனி, அதிகார் அபிலேக், சொத்து அட்டை, மல்மட்டா பத்ராக், ஆவாசியா பூமி பட்டா போன்ற பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சுவாமித்வா அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று திரு மோடி கூறினார். தற்போது ஒரே நாளில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அட்டைகளை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவநிலை மாற்றம், தண்ணீர் பற்றாக்குறை, சுகாதார நெருக்கடிகள், தொற்று நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் 21ஆம் நூற்றாண்டில் உள்ளன என்று கூறிய அவர், உலகம் எதிர்கொள்ளும் மற்றொரு குறிப்பிடத்தக்க சவால் சொத்துரிமை பிரச்சினை என்று குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளில் உள்ள பலரிடம் தங்கள் சொத்துக்களுக்கான முறையான சட்ட ஆவணங்கள் இல்லை என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வை பிரதமர் மேற்கோள் காட்டினார். வறுமையை குறைப்பதற்கு மக்களுக்கு சொத்துரிமை தேவை என்பதை ஐநா வலியுறுத்துவதாக அவர் மேலும் கூறினார். பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தபோதிலும் கிராம மக்களிடம் பெரும்பாலும் சட்ட ஆவணங்கள் இல்லை எனவும், இது தகராறுகளுக்கு வழிவகுத்தது என்றும், சக்தி வாய்ந்த நபர்களால் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு கூட வழிவகுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்ட ஆவணங்கள் இல்லாததால் வங்கிகளும் இத்தகைய சொத்துக்களிலிருந்து விலகியுள்ளன என்று அவர் கூறினார். இந்த பிரச்சினையை தீர்க்க முந்தைய அரசுகள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் சுவாமித்வா திட்டம் மூலம் சொத்து ஆவணங்களை உருவாக்க அரசு முடிவு செய்ததாக அவர் கூறினார். இந்தியாவில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன எனவும், அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ட்ரோன் கணக்கெடுப்புகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சட்ட ஆவணங்களை பெற்ற பிறகு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொத்துக்களின் அடிப்படையில் வங்கிகளில் கடன் பெற்று தங்கள் கிராமங்களில் சிறு தொழில்களை தொடங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்தார். இந்த பயனாளிகளில் பலர் சிறு நடுத்தர விவசாய குடும்பத்தினர் என்றும், அவர்களுக்கு இந்த சொத்து அட்டைகள் பொருளாதார பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க உத்தரவாதமாக மாறியுள்ளன என்றும் அவர் கூறினார். சொத்துகள் தொடர்பான நீண்டகால தகராறுகளால் தலித், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியின குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து கிராமங்களிலும் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டால் 100 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொருளாதார நடவடிக்கைகளை அது ஏற்படுத்தும் என்ற ஒரு மதிப்பீட்டை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கணிசமான மூலதனம் கிடைக்கும் என்று பிரதமர் கூறினார். கிராம சுயாட்சியை நடைமுறைப்படுத்த இந்த அரசு தீவிரமாக உழைத்து வருகிறது என்று கூறிய திரு நரேந்திர மோடி, சுவாமித்வா திட்டம் கிராம வளர்ச்சி திட்டமிடலையும் செயல்பாட்டிலையும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தியுள்ளது என்று எடுத்துரைத்தார். சொத்து அட்டைகள் கிராமங்களில் பேரிடர் மேலாண்மையை மேம்படுத்தும் எனவும், தீ, வெள்ளம், நிலச்சரிவு போன்ற சம்பவங்களின் போது இழப்பீடு கோருவதை எளிதாக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 7 முதல் 8 ஆண்டுகளில் உத்தேசமாக 98% நிலப்பதிவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் ஆன்மா அதன் கிராமங்களில் உள்ளது என்ற மகாத்மா காந்தியின் நம்பிக்கையை எடுத்துரைத்த பிரதமர், இந்த தொலைநோக்கு பார்வை உண்மையான திட்ட அமலாக்கத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளது என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு பெரிய திட்டத்திலும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மையமாக இருக்கிறது எனவும், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்களின் குறிப்பிடத்தக்க பங்கை அரசு அங்கீகரித்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். சுவாமித்வா திட்டம் பெண்களின் சொத்து உரிமைகளை வலுப்படுத்தியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சொத்து அட்டைகளில் கணவரின் பெயருடன் மனைவியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது சில பயனாளிகளுடனும் பிரதமர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். மத்திய பிரதேச மாநிலம் சிகோரைச் சேர்ந்த சுவாமித்வா பயனாளியான திரு மனோகர் மேவடாவுடன் கலந்துரையாடிய பிரதமர், சுவாமித்வா திட்டம் தொடர்பான அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். திரு மனோகர் தமது பால் பண்ணைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும், அது பெரிதும் உதவியது என்றும் விளக்கினார். சொத்து ஆவணங்களை வைத்திருப்பது வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்கியது என்றும் திரு மனோகர் எடுத்துரைத்தார். அப்போது குறுக்கிட்ட பிரதமர், சுவாமித்வா திட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வருமானத்தை அதிகரித்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒவ்வொரு குடிமகனும் பெருமிதத்துடன் தலைநிமிர்ந்து வாழ்வதை உறுதி செய்வதே அரசின் முன்னுரிமை என்று அவர் கூறினார். ஒடிசா மாநிலம் ராய்காட்டைச் சேர்ந்த சுவாமித்வா பயனாளியான திருமதி கஜேந்திர சங்கீதாவுடன் கலந்துரையாடிய பிரதமர், சுவாமித்வா திட்டம் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். கடந்த 60 ஆண்டுகளாக முறையான ஆவணங்கள் இல்லாததால் சிரமப்பட்டதாகவும், இப்போது சுவாமித்வா அட்டைகள் மூலம் நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் கஜேந்திர சங்கீதா கூறினார். இதன் மூலம் கடன் பெற்று தையல் தொழிலை விரிவுபடுத்த இருப்பதாக கூறிய அவர், இத்திட்டத்திற்காக பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்தார். சுவாமித்வா திட்டம் கிராம மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், இந்தியாவில் கிராமப்புற வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் திறன் கொண்டது இத்திட்டம் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் தமது உரையை நிறைவு செய்தார். கிராமங்களும் ஏழைகளும் வலிமையடையும் போது வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் விரைவாக அமையும்.
சுவாமித்வா போன்ற திட்டங்கள் கிராமங்களை வலுவான வளர்ச்சி மையங்களாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.